நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் 28/4/2026 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி நாளை ஓய்வூதியதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது, இந்த அறிவிப்பின் அடிப்படையில் எந்தெந்த பென்ஷன் வாங்கக்கூடிய பென்ஷனர்கள், எந்தெந்த ஓய்வூதியம் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு என்ன வகையான சலுகைகளை பெற முடியும், ஏதேனும் இந்த சலுகைகளை பெறுவதற்கு அதற்கான வழிமுறைகள் எதுவும் உள்ளதா, வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதா, குறிப்பாக இதற்கான நிபந்தனைகள் எதுவும் வெளியிடப்பட்டுள்ளதா, யாரெல்லாம் குறிப்பாக எந்தெந்த பென்ஷன்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்கள் இதன் மூலமாக பயன்பெற முடியும் என்பது பற்றிய முழு விவரங்களும் தெரிந்து கொள்வோம். வீடியோக்குள்ளே போகிற முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா வீடியும் டேரெக்டாக கிடைக்கும். பல்வேறு அரசு அலுவலகங்களில் பல்வேறு அரசு துறைகளில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய அறிவிப்புகளும் சலுகை பற்றிய அறிவிப்புகளையும் அந்த சலுகைகளை பெறுவதற்கான வழிமுறைகளையும் குறைகளை நிவர்த்தி செய்ய குறைதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளையும் அதற்கு விண்ணப்பிக்கக்கூடிய நடைமுறைகள், விண்ணப்பிப்பதற்கான தொடக்க தேதி மற்றும் கடைசி தேதி சார்ந்த தகவல்களையும் அறிவிப்புகளையும் உத்தரவுகளையும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் தற்போது தமிழ்நாடு வட்ட தொலைத்தொடர்பு துறை மற்றும் பிஎஸ்என்எல்லின் கோவை வணிக பகுதியில் கோவை எஸ்எஸ்ஏ, குன்னூர் எஸ்எஸ்ஏ ஆகிய பிரிவுகளை சார்ந்த ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் ஆகியோரின் குறைகளை தீர்ப்பதற்காக 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று ஓய்வூதியர்கள் குறைதீர்ப்பு கூட்டம் பென்ஷன் அதாலத் நடத்தப்பட உள்ளது. ஓய்வூதியதாரர்கள் அல்லது குடும்ப ஓய்வூதியதாரர்கள் தங்கள் குறைகளை அதற்கென நிர்ணயிக்கப்பட்ட படிவத்தில் தேவையான ஆவணங்களுடன் இணைத்து தமிழ்நாடு வட்டத்தின் முதன்மை தொலைத்தொடர்பு துறை கணக்கு கட்டுப்பாட்டாளர் அலுவலகத்தில் உள்ள இணை தொலைத்தொடர்பு துறை கணக்கு கட்டுப்பாட்டாளர் ஓய்வூதியம் அதிகாரிக்கு அஞ்சல் மூலமாகவோ அல்லது மின்னஞ்சல் மூலமாகவோ சமர்ப்பிக்கலாம். மேலும் அலுவலகத்தில் உள்ள ஓய்வூதியதாரர்கள் ஓய்வறையில் வைக்கப்பட்டுள்ள ஓய்வூதிய குறைதீர்ப்பு பெட்டியிலும் குறைகள் தொடர்பான மனுக்களை சமர்ப்பிக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறை தொடர்பான மனுக்கள் அனைத்தும் இணை தொலைத்தொடர்பு துறை கணக்கு கட்டுப்பாட்டாளர் ஓய்வூதியம் தமிழ்நாடு வட்ட முதன்மை தொலைத்தொடர்பு துறை கணக்கு கட்டுப்பாட்டாளர் அலுவலகம், சென்னை 600008 என்ற முகவரிக்கு 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி அன்று மாலை 6 மணிக்குள் அனுப்பி வைத்திருக்க வேண்டியதும் கட்டாயம். ஏற்கனவே தங்கள் குறைகளை சமர்ப்பித்து கிடைக்கக்கூடிய பிற அனைத்து வழிகளையும் பயன்படுத்திய பிறகு நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் நிலுவையில் உள்ள குறைகளை கொண்ட ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள் மட்டுமே இந்த குறைதீர்ப்பு மன்றத்தில் தங்கள் குறைகளை சமர்ப்பிக்க வேண்டும். முதன்முறையாக நேரடியாக இந்த குறைதீர்ப்பு மன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் மனுக்கள் பரிசீலிக்கப்பட மாட்டாது. அது மட்டுமல்லாமல் நீதிமன்ற விசாரணையில் உள்ள வழக்குகள், கொள்கை அல்லது அமைப்பு சார்ந்த சிக்கல்கள், முதன்முறையாக சமர்ப்பிக்கப்படும் வழக்குகள் ஆகியவை பரிசீலிக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக இந்த குறைதீர் கூட்டம் 28ஆம் தேதி நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த குறைதீர் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதிக்கு முன்னதாக மனுக்கள் சமர்ப்பிக்க வேண்டும். அவ்வாறு பெறப்பட்ட மனுக்கள் மீது மட்டுமே பரிசீலனை செய்யப்படும் என்றும் அது சம்பந்தமான குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு வழிவகைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதிக்கு முன்பாக அனுப்பப்பட்டவர்கள் இந்த 28ஆம் தேதி நடைபெறுகின்ற ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டத்தின் மூலமாக கலந்து கொண்டு தங்களது ஓய்வூதியம் தொடர்பான குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். இந்த தகவல்கள் பற்றிய அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் பற்றி கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூட எல்லா டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.